ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்காக்கில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட், த ஃபேமஸ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பேங்காக்கில் இருந்து நம்ம கிராபில் கார் புக் பண்ணி போனோம். அதில் ஒரு 1.5 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி தான் அங்கே ரீச் ஆனோம். இதுதான் ஃபேமஸ் மார்க்கெட். நிறையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்குது, பட் இதுதான் ஃபேமஸ் மார்க்கெட். ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பியர் ஷாப்ஸ் தான் 2 சைடும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸுக்கு நல்ல யூஸாக இருக்கும். ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு போட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. பசங்களுக்கு, ஃபேமிலிக்கு சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸு, பனானாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. மங்குஸ்தான், ரம்புட்டான், பைனாப்பிள், முக்கியமாக மேங்கோஸ் நல்லா இருந்தது. நீங்கள் டயர்டாக எந்த கடையில் வேணாலும் நிப்பாட்டி இளநீ குடிக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அது தாயோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், அது வாங்கி சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்க வரிசையாக. எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் லேடிஸ் தான் இருக்கிறாங்க எல்லா கடையிலையுமே. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க லேடிஸ் எல்லாருமே. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். எங்களுக்கு எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை, அதனால் நாங்கள் வாங்கலை. அப்படி இல்லாட்டி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா நல்ல கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே வாங்கிட்டு போகலாம். பட் இங்கேருந்து நீங்கள் அதையும் கேரி பண்ணிவிட்டு போகணும். நாங்கள் கார் புக் பண்ணி வந்தனால ஓகே. மெட்ரோவில் வரவங்க, இல்லை பஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஃபேமிலியாக செய்கிறாங்க. இப்போ நம்மளோட போட் டிரைவர் தான், அவங்களோட அம்மா, ஒய்ஃப் எல்லாருமே அந்த கடை வச்சுருந்தாங்க. அந்த ஷால்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, பட் நாங்கள் அது வாங்கலை. இதை கொண்டு போகிறது எப்படி, வாங்குறது மேட்ரு இல்லை. போய் இறங்கினோடனே காசு கேட்போம். அது எடுத்து அது உதவி இல்லை. அவன் வெள்ளைக்காரர் பண்ணி போய் வைக்கிறதுக்கு பார்க்குறான். பிள்ளையார் ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்குது, டிசைனாக. என்ன ஃபோட்டோ? பிள்ளையாரோடது. எல்லா கடையிலையும் பிள்ளையாரோட ஃபோட்டோ இருக்குது.
எல்லா இடத்துலையும் கேரளாலலாம் நிறையா இந்த யானைக்குட்டி இந்த உடன் ஒர்க் ஐட்டம்லாம் அங்கே இருக்கும். இந்த ஹேண்ட்பேக்ஸ் இந்த ஐட்டம்லாம் அப்படியே கேரளாவில் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது பார்க்க லாங் வீடியோ என்னடா ஒரே மாதிரி கடை இருக்குது 2 சைடும் அதை தானே காமிக்கிறாங்கன்னு தோணலாம். பட் நாங்கள் இதை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ எல்லாரையும் கவர் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். இன்பிட்வீன் நிறைய ஸ்டாப் ஓவர் இருக்குது. நாங்கள் அதில் இந்த கோகோனட் ஃபார்முக்கு போனோம். அங்கே கோகோனட் சிரப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் அதில் பாம் சுகர் மாதிரி கோகோனட் சுகர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வச்சு நாங்கள் ஒரு டிஷ் ட்ரை பண்ணி அதுவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். Coconut syrup with sugar, huh? We'll try a little. பசி எங்களுக்கு காலையில் சாப்பிடாம நேராக போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா, ஸோ அதனால் அந்த கோகோனட் சிரப்பை வாங்கி குடிச்சிட்டு இனி அடுத்து மெயினான ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் போகிறப்ப நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். அது ஒரு இறங்கி நடந்து போகிற மாதிரி போடாது. முஸ்லீம் கடை இதுவும் ஒரு இடம் போட வார இடம் தான் ஒன்று விட்டு போகுது. எங்களுக்கு மெயின் மார்க்கெட்டை பார்த்தோன்னேயே தோணுனது அப்பா சாப்பிடலான்டா. வெல்கம் பண்ணுற மாதிரியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது.
Okay, yeah. Near some restaurant. Eat the boat. No, eat India. Eat the boat. No, India. Smiling in the boat. No. வாழைப்பழம் வாங்குவோம். சாப்பாடு வாங்குறத வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பசியில் எங்களுக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா, ஒரு சிக்கன் ஸ்பைசி நூடுல்ஸும் தாய் ஸ்டைல் நான் ஸ்பைசியும் வாங்கி 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு ஐஸ் டீ ஒரு ஐஸ் காஃபியோட ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் பனானாஸ் அண்ட் தென் ரம்புட்டான் மங்குஸ்தான் ரூமுக்கும் வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போய் என்னடா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணோம். நல்லா இருக்குது. மேங்கோஸ் அதை விட சூப்பராக இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்து முடித்தோன்னே நம்ம டிரைவர் என்ன ஸ்பீடில் போகிறாருன்னு பாருங்கள். ரேஸ் ஓடுற மாதிரி போனார். பட் நல்லா ஜாலியாக இருந்தது அந்த ஸ்பீடில் போகும்போது. குடிச்சு பாருங்க. இவர் தான் நம்மளோட போட் டிரைவர். சரி, இனி நம்ம நேராக பிக்கப் பாயிண்டில் இறக்கி விட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அழகான ஒரு டெம்பிள், புத்த டெம்பிள், அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் அந்த மீன்களுக்கு போடலான்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 ஃபிஷ்ஷுக்குரிய ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் போட்லேயே அவங்களே ஸ்பான்சர் பண்ணாங்க. சாப்பாடு மீனுக்கு போடுறாங்க. அப்போ சரி பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு சாப்பாடு. நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங், அமைதியாக யாருமே இல்லாமல். ஆர்கிடெக்சரும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல வேளை நாங்கள் மிஸ் பண்ணலை, பார்த்துட்டோம். இதெல்லாம் புத்தத்தை முன்னுக்கு சரிவா. ஜப்பான் ஏதாண்டை வாங்கியிருக்காங்க. எடுத்துக்கியா? எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ. சார் எங்க வாங்கி வச்சுருக்காங்க? பேக்கேஜில் வருதான்னு தெரியலையே. ஆமா எப்படி சார்?
5 கிலோ 10 கிலோ வாங்குது. கொசுக்குன்னு எல்லாத்தையும் போடுங்க, லேட் ஆகாம. அப்போ தான் நிறையா வரும். போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. மொத்தமாக போடுங்க அந்த பாக்கெட்டை. என்ன வாடு வருதுங்க. தெலுங்கு அம்மா அங்கே பாருங்க ஒரு பெரிய மீன் வாய். எங்க கருப்பு அடுத்த எங்க பெருசு ஆமாடி சிறு மடியா இருக்கிறியா? உடனே சாப்பிடுது கொஞ்சம் நெறி. டைம் என்ன இப்போ? நல்ல ஒரு அருமையான ட்ரிப். அதை பார்த்துட்டு இனி ரூமுக்கு போக வேண்டியது தான். அண்ட் ஃபேமிலியாக போனீங்கன்னா மங்கி ஷோ, எலிஃபென்ட் பார்க், டைகர் ஷோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரைஸஸ் உண்டு. ஓகே.